வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசியுடன் பதிவிட்டம் செய்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். தொடர்ச்சியாக பாருங்கள். சூரியனுடைய பதிவுகள் பற்றி நம்ம போட்டுட்டு வந்துட்ருக்கோம். சூரியனுடைய பண்புகள், காரகத்துவங்கள் சொல்லி பார்த்துட்ருக்கோம். நம்ம பொதுவாக சூரியனுக்கு எப்படி பலனை எடுக்கிறது, இந்த பண்புகள் அதாவது பாவகங்களையும் காரகங்களையும் எப்படி இணைக்கிறது, எப்படி இணைச்சு பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ பொதுவாக மேச ராசியில் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். மேச ராசியில் சூரியன் உச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் சூரியன் உச்சம் அடைவாரா அப்படின்னு கேட்டோம்னா முதல் 10 டிகிரி மட்டும்தான் உச்சம் அடைவார். மொத்தம் ஒரு ராசி கட்டங்கிறது மொத்தம் 30 டிகிரி சேர்ந்தது. நம்ம பாவகத்தில் சொல்லியிருப்போம். நம்ம ஒரு ராசி கட்டங்கிறது 30 டிகிரி அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் முதல் 10 டிகிரியில் சூரியன் இருந்தார்னா அதை நம்ம உச்சம் அப்படின்னு சொல்லலாம். உச்ச பாகையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவர் உச்ச பாகையில் இருக்காரு அப்படின்னம்னா இவருடைய, அதாவது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய குண நலன்கள், ஒரு வேலை வாய்ப்பு, படிப்பு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட கிடைக்கும். அதனால நம்ம மேசத்தில் மட்டும் எடுத்து சொல்றோம் நம்ம. ஓகே, அப்போ உச்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னம்னா என்ன ஆகும்? மேபி அவருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தலைமை பண்பு மிக்கவராக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும் மேச ராசியில் இருக்கும்போது. காலப்புருஷ லக்கணத்துக்கு அது முதல் ராசியாக வருது. ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். லக்கண பாவம் வரும். ஒரு சிலருக்கு 9ஆம் இடமா கூட வரலாம். 9ஆம் இடமா வந்துச்சுன்னா அவங்க அப்பா நல்லா இருப்பார்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடமா வந்துச்சுன்னா இளைய சகோதரர் நல்லவராக எடுத்துக்கலாம். 11ஆம் இடமா இருந்துச்சுன்னா அவனுடைய மூத்தவர்கள், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அந்த மாதிரி அவங்கெல்லாம் நல்லவங்களாக எடுத்து, இப்படி அவங்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 5ஆம் இடம்னு எடுத்துட்டோம்னா குழந்தைகளுக்கு உண்டான அமைப்பு வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லி அமைப்பு வரும். ஆனால் பொதுவாகவே ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உச்சம் பெற்ற கிரகத்தின் மூலமாக ஒரு அமைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா உச்சமான நோய்கள், நொடிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வழக்கு, வம்பு, வழக்கு, சண்டை, அது இது, இந்த மாதிரி விஷயங்கள். பொதுவாக 6ஆம் இடத்த அதிபதி ஆட்சியோ உச்சமோ அடையக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். 6ஆம் அது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இழுத்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஜாதகருக்கு தகுந்த மாதிரி மாறி வரும். மேச ராசியில் இருக்கும்போது சூரியன் அங்கே உச்சமாக இருப்பார். ஒருத்தருக்கு மேச ராசியிலேயே இருக்காரு. அப்போ அந்த ராசியினுடைய தசாபுத்திகள் ஆக்டிவேட் ஆகுது. தசாபுத்திகள் ஆக்டிவேட் ஆகும்போது எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னம்னா திரிகோணங்களில் இருக்கிற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஒரு அரசு அதிகாரிக்கு எப்படி இருக்கும்னா மேச ராசியில் சூரியன் உச்சமாக இருக்கலாம். சிம்மம் எந்த பாதிப்பும் அடையாமல் இருக்கணும். சிம்ம ராசி பாவகம், அந்த பாவகம் எதுவுமே அடையாமல் இருக்கணும். சிம்மமும் சிம்மாதிபதியும் சிறப்பாக இருக்கணும். 3வது பாயிண்ட், குருவினுடைய பார்வைகள். இப்போ தனுசு ராசியில் குரு ஆட்சி பெறுவார். தனுசு ராசியில் குரு ஆட்சி பெற்றாருன்னா ஆட்சி பெற்ற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா மேசராசியை பார்ப்பாரு, 7ஆம் பார்வையா மிதுனத்தை பார்ப்பாரு, 9ஆம் பார்வையா சிம்மத்தை பார்ப்பார். இது அரசு அதிகாரியாக இருக்க ஒரு நல்ல அமைப்புள்ள ஜாதகம். ஓகே, இது எல்லாமே இப்படி இருந்துச்சுன்னா கிடைச்சிருமா அப்படின்னம்னா வாய்ப்பில்லை ராசாரம் தான் சொல்லுவோம். ஏன்னா மற்ற கிரகங்களுடைய பார்வையை இதில் சேரும். யாராவது இடையில ஏதாவது செவ்வாய் உள்ள பார்த்தாலும், செவ்வாய் ஆட்சி வீடு, மேசத்துக்கு செவ்வாய் ஆட்சி வீடு. செவ்வாய் நல்ல நிலைமையில இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அவரே பகை வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவருடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா இந்த அமைப்பு கிடைக்காது. ஓகே, இவர் மட்டும்தான் இருக்காரா மேசத்துல, இல்லை ராகு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னாருன்னா வாய்ப்பில்லை.
கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கிடைக்கலாம். இதுதான் படிநிலை. அதாவது ஒவ்வொரு உயர்நிலைக்கும் கம்மியாக குறைச்சிட்டே வரலாம். ஒரு சுந்த ராக இதெல்லாம் வந்துட்டாங்கன்னா, அதுவும் நெருங்கி வந்துட்டாங்கன்னா, கடைசிக்கு ஒரு 10 டிகிரிக்குள்ளே நெருங்கி வந்துட்டாங்கன்னா, அவங்க எந்த கிரகமாக இருந்தாலும் ராக இதில் சரண்டர் ஆயிடணும். அதனால கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்காது. இந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதகம், அதாவது வீடு கொடுத்த மேசத்துக்கு அதிபதி ஆட்சி செவ்வாய் தான். அவரு நல்ல நிலையில இருந்தாருன்னா, நல்ல பாவகத்துல இருந்தாருன்னா, கூடவே இருந்தா கூட தப்பு இல்லை. சரிங்களா? ஒரு நல்ல அதிகாரமுள்ள அமைப்பு கிடைக்கும். இதே அவரு விருச்சகத்துக்கும் அவர் தான் அதிபதி, 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கொஞ்சம் மைனஸ் ஆகும். ஓகே, சனீஸ்வரன், ஆட்சி பெற்ற சனீஸ்வரன் கும்பத்தில் உட்கார்ந்து மேசத்தை பார்த்துட்டாருன்னா அமைப்பு கீழே இறங்கும். இதே உச்சம் பெற்ற சனீஸ்வரன் துலாம்ல உட்கார்ந்து மேசத்தை பார்த்துட்டாருன்னா அந்த அமைப்பு அப்படியே குறையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது எப்படி பாவகத்தை இணைக்கிறது? செவ்வாய், வீடு கொடுத்த செவ்வாய் நல்லா இருக்கணும். அவரு அந்த பாகையில 10 டிகிரிக்குள்ள இருக்கணும். அப்பதான் அது இந்த உச்சத்துக்கு சமம். அதை தாண்டி வந்துட்டாருன்னா அவர் ஆட்சி அந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம். நட்பு வீடு அப்படி வேணா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரம் இந்த மேசத்தில் இருக்கும். அஸ்வினி கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டாங்க, பரணி சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருந்துட்டாங்க, இல்லை கிருத்திகை சூரியனோட நட்சத்திரத்திலே இருக்காங்க அப்படின்னம்னா, சூரியனோட இல்லை அஸ்வினியில் இருக்கிறாரு அப்படின்னம்னா கேது எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா கேதுக்கு ராகு கேதுகளுக்கு ஆட்சி வீடோ உச்ச வீடோ பார்வைகளோ சில நிறைய இதில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. உச்ச வீடு இருக்குது, நீச்ச வீடு இருக்குது, பார்வைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பலன்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது ஆய்வின்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர இதை கரெக்டாக இன்னும் உறுதியாக சொல்ல முடியல. ஆய்வில் எதை இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் கேதுவோட நட்சத்திரத்தில் சூரியன் உட்கார்ந்துட்டார் அப்படின்னம்னா பலன் குறைஞ்சிரும். ஓகே, சுக்கரனோட நட்சத்திரத்தில் உட்காந்துட்டாருன்னா சுத்தமாக குறைஞ்சிரும் கண்டிப்பாக. இதே கார்த்திகையோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரத்திலே இருந்தாருன்னா பலமாக இருக்காருன்னு அர்த்தம். ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுவார். அதுக்கப்புறம் இது ஒரு சர ராசி உள்ள வீடு. சூரியனும் வேகமாக 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் முடிச்சிட்டோம். நம்மளுடைய நில அமைப்பிற்கு தகுந்த பாலம் 12 மணி நேரம் பாகல, 12 மணி நேரம் இருட்டு மறைஞ்சிடுறாரு. ரொம்ப வேகமாக போகிற கிரகம் தான். ஸோ இது இந்த சரராசிங்கிறத பற்றி என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நான் சரங்கிறது ரொம்ப வேகமாக ஓடிட்டே இருக்கும். இவர் உச்சமடைகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இந்த ராசியில். அப்போ இவர் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறாரு, இல்லை ஒரு முக்கியமான வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு லெவலில் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னம்னா இந்த சரராசி வேகமாக நடக்கக்கூடிய விஷயங்களில் இவருக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஜாப்ஸ் அவர் ட்ரை பண்ணலாம். வேகமானா ரொம்ப சீக்கிரமாக அவுட்புட்டு டெக்னோ ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு நாளைக்கு இத்தனை டன் ஒரு ப்ராசஸ் ஆகி வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு அந்த கம்பெனியே வச்சிருக்கிறவராக இருந்தால் கூட, இல்லை அதில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறவராக இருந்தாருன்னா கூட என்னன்னா டக்குன்னு வேலை ஆகிற மாதிரி அமைப்புகள் ஊரை போட்டு செய்கிற மாதிரி வேலைகள் இருக்காது. வேகமாக வேலை நடக்கும், வேலை செய்வார், ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுத்துருவார். எல்லாமே அந்த வேகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய கேரக்டரில் நின்றோம். அதே மாதிரி ஒரு நெருப்பு ராசி. இது ஒரு நெருப்பு ராசி. சூரியன் உச்சமாக இருக்கார், நெருப்பு ராசியில் இருக்கார். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், நெருப்பை பயன்படுத்தி சேரும் தொழில்கள், இது எல்லாத்துலேயுமே இவருக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி பாவகங்களையும் காரகங்களையும் இணைக்கணும்.
இதே 9ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னா தந்தையை கொண்டு வந்து இந்த இடத்துல இணைக்கணும். இதே 3ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டாருன்னா இளைய சகோதரரை கொண்டு வந்து இணைக்கலாம், உயிர்காரகத்துவம். ஓகே, இந்த அந்த தனிப்பட்ட ஜாதகருடைய ஒவ்வொரு பாவகத்தையும் காரகத்தையும், இதை பாவக பலன் என்ன, எதுக்காக பாவங்கள், இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன், மேசத்துக்குள்ள என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வந்தேன். அதை வந்து நீங்கள் முன்னே இருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது. இப்போ அது கொண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் இந்த காரகத்தை கொண்டு வந்து நட்சத்திரம் ஏன் இந்த நட்சத்திரத்தை ஏன் அன்றைக்கி நான் சொன்னேன்னா, நட்சத்திர காலில் இந்த கிரகம் வந்து வரும்போது இந்த கிரகத்துக்கு உண்டான அமைப்பு இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி சொன்னேன் நான். அதே மாதிரி நெருப்பு ராசிங்கிறது ஏன் சொன்னேன் அப்படிங்கிறத சொன்னேன் நான். இதை வந்து ஒவ்வொருக்கும் திசைகள் சொன்னேன் நான். அந்த திசைகள் பற்றி அதை டீட்டெயில்ஸ் அப்பவே சொல்லியிருப்பேன் நான். கிழக்கு திசைன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நான், திசைகள் சொல்லியிருப்பேன் நான். இது ஒரு ஆண் ராசி பெண் ராசி அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் நான். அந்த ஆண் ராசி பெண் ராசி இப்படி எதுக்காக அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கிரக இது வந்து லக்கணத்துக்கு 5ஆம் வீடா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது ஆண் ராசியாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த மேசராசி வந்து ஒரு ஆண் ராசி, சரிங்களா. இதில் கிரகம் உட்கார்ந்துருக்கிற கிரகம் சூரியனும் நல்லா ஆட்சி பெற்று உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரா, ஆண் கிரகம், சரிங்களா. இதை குரு பார்க்குறாரு, அவரும் ஆண் கிரகம், சரிங்களா. முதல் குழந்தை கண்டிப்பாக ஆணாக இருக்கும். இதுக்கு உண்டான இவங்களுடைய தசாபதிகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வந்து ஆணும் வரும் பெண்ணும் வரும். அதாவது இது எல்லா இது எடுத்தீங்கன்னா, இது என்ன நட்சத்திர காலில் உட்காந்துருக்காங்க போது அந்த கிரக அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி அந்த மாதிரி எல்லாம் இடத்தெல்லாம் பார்க்கும்போது எது உங்களுக்கு ஆண் அதிகமாக வர்றாங்களா பெண் அதிகமாக வர்றாங்களா அப்படிங்கிறது. இதில் நான் அலிகிரகம்னு ஒன்று சொல்லியிருப்பேன். நான் அலிகிரகத்தை பற்றி நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அதிலே சொல்லியிருப்பேன். நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். நான் அலிகிரகம்னா அதுக்காக வந்து அழிய பிறந்துருவாங்கலாம் கணக்கு கிடையாது. இப்போ ஒரு சமயம் இது பெண் ராசியாக இருந்து சூரியன், அதாவது இப்போ ரிஷப ராசியில் போய் அவர் உட்கார்ந்தாருன்னா அது பெண் ராசிக்கு போயிடும். இது வந்து சூரியன் வந்து ஆண் ராசி. இது இப்படி அழியா பிறந்துருமா இல்லை பெண்ணாக பிறந்துருமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. இது பார்வைகள் எல்லாம் இருக்குது. செவ்வாயோட பார்வை இருக்கும். அது இப்போ குருக்கு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 பார்வை இருக்கும். செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா 4, 7, 8 தான் நிற்கிற இடத்துலேருந்து 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். குரு 5ஆம் தான் நிற்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். எல்லா கிரகங்களும் 7ஆம் இடத்தை பார்க்கும், ராகு கேதுகளை தவிர்த்து. அது இன்னும் ஆய்வில் இருக்குது, சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இதை ஆய்வு பண்ணுவோம். இப்போ ரிஷபத்தில் வந்து சூரியன் உட்கார்றாரு, அப்போ நம்ம அது வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானமாக வருது, பூர்வ உண்ணியமாக வருது. அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், அப்போ பார்த்தீங்கன்னா லக்கணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்கணமாக இருக்கும். 5ஆம் இடம், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ குரு பார்த்தா 5ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு, குருக்கு 5ஆம் இடத்துலேருந்து அப்போ அங்கே இருந்து பார்வை இருக்காது. இவர் போய் ரிஷபத்தில் உட்காரும்போது இவர் ஆண் கிரகம், ரிஷபம் வந்து பெண் கிரகம். ஓகே, இப்போ 2 பேருமே சமமாக இருக்காங்க. ஓகே, இதில் வந்து இனி ஏதாவது செவ்வாய் ஏதாவது பார்க்குறாரா, இல்லை குரு வேறு ஏதாவது ஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரா. இப்போ உங்களுக்கு வந்து ரிஷபத்தில் இருக்கும்போது விருச்சகத்தில் வந்து குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பார், அப்போ ஆண் குழந்தை ஆகிடும். இதே இது அந்த ஸ்தான அதிபதி சுக்கிரன், அவர் விருச்சகத்தில் உட்காந்து பார்க்குறாரு, பெண் வீடு, அந்த அதிபதி சுக்கிரனும் பெண், சூரியன் அங்கே போய் உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும்போது முதல் குழந்தைக்கு பெண்ணுடைய அமைப்பு வந்து சேரும். இந்த பார்வை பலன்கள், நட்சத்திர கால், இந்த மாதிரி நிறைய ஆய்வு பண்ண வேண்டியது. இது 2 மட்டும் 3 மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தை மட்டும் வச்சு சொல்லிடலாமா முடியாது, ஆணுடைய ஜாதகத்தை வச்சு மட்டும் சொல்லிடலாமா முடியவே முடியாது. ஒரு குழந்தைய வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஆணுடைய ஜாதகம், அதாவது திருமணமானவர்களுடைய அந்த ஆணுடைய ஜாதகமும் பெண்ணுடைய ஜாதகமும் 2ஐயும் வச்சு தான் இது பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால், இது 2வது குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தை எடுத்து சேர்த்து வச்சு ஆய்வு பண்ணணும். இதில் லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து பார்த்தோம்னா மட்டும்தான் அடுத்த குழந்தை வந்து இது ஆண் குழந்தையாக இருக்கும் பெண் குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இதில் வந்து ஒரு பெண் வீட்டில் வந்து ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா என்ன,
ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஆனால் கொஞ்சம் ஈவு இறக்கத்தோடு பிறக்கும். பெண் தன்மையுள்ள பாகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈவு இறக்கத்தோடு பிறக்கும். ஆண் தன்மையுள்ள குழந்தை ஆண் வீட்டிலேயே பிறந்துச்சுன்னா தடாலடியாக இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு இறக்க குணம்னே இருக்காது. அடிச்சு பிடுங்குற மாதிரி, சண்டை போடுற மாதிரி, அந்த பெண்ணுக்கே உண்டான அந்த இறக்க குணம், அந்த பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்க்குற குணமெல்லாம் அந்த பெண்ணுக்கு உண்டான குணமெல்லாம் வந்து தெரியும். பெண்ணுக்கு என்ன குணம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி குணங்கள் எல்லாமே வந்து இருக்காது, கொஞ்சம் மாறி இருக்கும். இதே ஒரு ஆணுக்குள்ள ஒரு தாயை பார்க்கலாம், அதே மாதிரி ஒரு பெண்ணுக்குள்ள தந்தையை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அப்படித்தான் நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பெண்கள் தான் எல்லா இடத்துலையுமே வந்து சிறப்பாக இருக்காங்க, தைரியமாக இருக்காங்க. எல்லா அப்படிதான் அவங்க இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படிதான் இருக்கணும். இதே கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம்னா, சில வருஷங்கள்லாம் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 80ஸ்க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு கவர்மெண்ட் ஜாப் அதிகாரி கிடைக்கணும்னா இதுக்கு இத்தனை இடம் பார்க்கணும் பிடிக்கணும். ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அந்த ஒரு 80 ஒரு 75 80க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக கிடைச்சிடும். யாருக்கெல்லாம் கிடைக்குன்னா, சூரியன் சும்மா ஆட்சியாக இருந்தாருனாவே போதும், பரிவர்த்தனையின் மூலமாக ஆட்சி பெற்றாலே போதும், அவங்களுக்கு ஒரு கடைநிலையில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். ஒரு 75 வயசுக்கு முன்னாடி இருக்கு, அதாவது 75க்கு எப்படி சொல்ல வர்றதுன்னா, ஒரு 75ன்னா ஒரு 60 65 பிறந்தவங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா, 60 65 பிறந்தவங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 18 வயசுல வந்து வேலை கிடைச்சிருக்கும். அந்த 70 ஒரு 80க்கு முன்னாடி 1980க்கு முன்னாடி பிறந்தவங்க கால தேச வருத்த மனம் சொல்லுவாங்க. அதாவது நடப்பு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் நம்ம எடுக்கணும். இதை முக்கியமாக நம்ம கணக்கில் கொண்டு இருக்கணும். நான் இப்போ எதுக்காக திடீர்னு சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பெண்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அதனால இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வந்தேன். நான் அந்த பழைய அந்த 60 65 பிறந்தவங்க ஜாதகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியன் ஜஸ்ட் ஆட்சியாக இருந்தாலே போதும், அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப் உச்சமாக இருந்தால் ஒரு நல்ல போஸ்டிங்லேயே இருந்திருப்பாங்க. பரிவர்த்தனையின் மூலமாக பலமடைஞ்சிருந்தாலே, பரிவர்த்தனை அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், நான் பின்வரும் பதிவுகளில் சொல்கிறேன். நான் இந்த பலனுக்கு நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் அதனால் அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கணும். ஒருத்தர் நமக்கு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, சார் நீங்கள் சொல்கிறீங்க சார் புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு. எதுக்காக சொல்கிறேன்னே எனக்கு புரியலைங்க சார் அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காகவே வந்து இதை நான் சொல்கிறேன்னே வச்சுக்கலாம். ஏன்னா எப்படி சேர்த்து பாவங்கள் எதுக்காக இதை சொல்கிறோம், நம்ம மேசராசிக்குள்ளே இதெல்லாம் இருக்குது, சூரியனுடைய காரகத்துவங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இதை நான் சொல்கிறேன். நான் அந்த ஒரு 60 65க்கு முன்னாடி, அந்த வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சூரியன் ஜஸ்ட் ஆட்சியில் இருந்தாலே போதும், சூரியன் நல்ல வீட்டில் இருந்தாலே போதும், நட்பு வீட்டில் இருந்தாலே போதும், உறுதியாக அவங்களுக்கு வந்து ஒரு கடைநிலை கவர்மெண்ட் ஜாப்பாவது கிடைச்சிரும். அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள்லாம் வரும். சரி, ஓகே, பலன்கள் இப்படி தான் எடுக்கணும். ஆனால் இதில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை எல்லாம் சொல்லி முடித்து பேசிக் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சோம்னா மட்டும்தான் நம்ம பலன் எடுக்கிறது எப்படி ஒருத்தருக்கு துல்லியமாக பலன் எடுக்க முடியும். ஒரு ஆசிரியருக்கு என்ன அமைப்பு இருக்கும், ஒரு IAS அதிகாரிக்கு என்ன அமைப்பு இருக்கும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு என்ன அமைப்பு இருக்கும், சாதாரணமாக கடைநிலை ஊழியருக்கு என்ன இருக்கும், ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு என்ன அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வரும் பதிவுகளில், அது கொஞ்சம் லேட் ஆகும் பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் அதெல்லாம் புரியணுன்னா, அந்த உயர்நிலை ஐட்டம் இதெல்லாம் புரியணுன்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து இந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிற எல்லாத்தையுமே கண்டினியூவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். ஒரு ஜாதகத்தை பர்ஃபெக்டாக கணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதனால் தயவுசெய்து கண்டினியூவாக நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலை பார்க்க தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகே, மிக்க நன்றி. நம்ம சேனலை கண்டினியூவாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். நான் ஏதாவது டவுட்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம்.
நன்றி, வணக்கம்.